வெல்கம் டு அவர் சேனல். ஒரு 1 வீக் வந்து நான் லாங் வீடியோ போடலை. இது வந்து போன வாரம் ஷூட் பண்ண வீடியோ தான். எனக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அடுத்து கார்த்திகை, வீடு க்ளீனிங் சொல்லிட்டு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதை தான் இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். டைம் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1 டே விளாக் மாதிரி தான் இது வந்து சண்டே எடுத்த விளாக். காலையில் எந்திரிச்ச உடனே ரியாங்க அப்பா வந்து போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து எப்பயுமே வைகடாம்லேயே எடுத்து சாப்பிட்டு ஒரே ஃபிஷ் சாப்பிட்டு வந்து போர் அடிக்குது. எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் சரி கடல் மீன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடல் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 டைப்பில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதோட பேர் கேட்டால் என்னன்னே தெரில அப்படின்றாங்க. சரி, அதை அப்படியேவும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு ஃப்ரைக்கு வந்து மசால் தடவி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் மீன்ஸ் கெடா வெட்டு வந்து ஒன்று இருக்குது. சரி, அங்கே கிளம்பலாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வரலான்னு சொல்லி தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃபிஷ் 2யும் வந்து நான் தனித்தனியாக காமிச்சிருக்கேன். யாருக்காவது இந்த 2 ஃபிஷ்ஷோட நேம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நானும் ரியாங்க அப்பா வந்து குழம்புல போட்ட ஃபிஷ் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்றனால பேருக்கு அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு 2-3 ஃபிஷ் மட்டும் குழம்புல போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சண்டே அப்படின்றனால இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவு. சரி, தம்பி பாப்பா 2 பேருமே கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே கிளப்பிட்டேன். குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் நான் குளிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி மீனையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் எங்கன்னா உசிலம்பட்டி பக்கத்தில் ஃபங்க்ஷனு, குலசாமி கோயில், நல்லதங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை. அந்த கோயிலில் தான் கிடா விட்டு அங்கே தான் கிளம்பியாச்சு. அப்படியே ஜாலியாக அந்த பஸ்ஸில் வந்து சாங்ஸ் போட்டுட்டு, அதுவும் அந்த 90s சாங்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். தம்பி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிறந்ததுலேருந்து பஸ்ஸில் வரான். அவனுக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்போ வர அந்த மழை பெஞ்சு அந்த கிளைமேட்லாம் சூப்பராக வர இருந்துச்சா, ஜாலியாக அப்படியே போயிட்டு அந்த கிடா வெட்டியுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வர வரைக்கும் நான் தான் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். ரியாங்க அப்பா சாப்பிடாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் டக்குன்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி அப்படியே தம்பிக்குமே இன்றைக்கி ஃபிஷ்ஷு வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பார்க்கலான்ட்டு தம்பிக்கு, பாப்பாவுக்கும், அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து டீப் ஃப்ரை வந்து மேக்ஸிமம் பண்ணுறது இல்லை, எல்லாமே ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிடுறது. குழம்புல போட்டு தான் ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடணும், அதான் ஹெல்தி அப்படின்வாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்றனால சரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணிட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணிடுறது. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அந்த டீப் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அப்படியே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு லைட்டாக ஒரு வேலையை வந்து ஆரம்பித்தேன். அது தொட்டு அப்படியே டீப் க்ளீனிங் மாதிரி போயிடுச்சு. டிவி கிட்ட வந்து புல் மேட் வச்சுருக்கோம். அதில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் குப்பையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே எடுத்து நல்லா உதறி விட்டு விரிச்சு விட்டேன். ஒன்றை தொட்டுன்னு க்ளீன் பண்ணோம்னா அப்படியே அதை க்ளீன் பண்ணணும், இதை க்ளீன் பண்ணணுன்ட்டு வேலை இழுத்துட்டே பாப்பா சிசரை வச்சு இந்த புல் மேட் எல்லாத்தையுமே வெட்டி விட்டுருந்தா. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து நல்லா கீழே உதறி விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா நீட்டாக எப்பவும் போல் விரிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக குப்பை, டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டுமா போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே வீட்டையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டி விட்டுட்டேன். நைட்டுக்கு மாவு இல்லை, அதனால் ரைஸே வச்சு நைட்டு டின்னரையுமே முடிச்சிட்டோம். கிச்சனில் அப்படியே கையோட பாத்திரத்தை எல்லாத்தையுமே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன விளாக் போடலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.